ஒரு 6 பேரு லாங் ரூட்ல கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த காரோட டயரே பஞ்சர் ஆயிடுது. அப்போ அது என்னடான்னு பார்க்கிறதுக்காக கீழ இறங்குனா, அங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு கில்லரு அவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவங்க இப்போலாம் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு பரபரப்பான கதையை சொல்லக்கூடிய படம் தான் 2017ல ரிலீஸ் ஆன டவுன் ரேஞ்ச். ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பாவே கொண்டு போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு த்ரில்லர் படம் தான் இது. இந்த படத்துடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடக்கூடிய டிஃபரெண்டான மூவிஸ் உங்கள வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு காரை காட்டுறாங்க. ரோட்ல அது வந்துட்டு இருக்கும்போது, அதோட டயர் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வெடிச்சு அந்த காரு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி ஆட ஆரம்பிக்குது. ஒரு வழியா அது நின்னு போயிடுது. அதுக்குள்ள இருந்து அங்க இருக்கிற பசங்க, பொண்ணுங்கன்னு 6 பேர் மொத்தமா இருக்காங்க. 3 பசங்க, 3 பொண்ணுங்க. ஸோ எல்லாரும் எந்திரிச்சு வெளிய வந்து பார்க்குறாங்க. சுத்தி முத்தி யாரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா இருக்கு. பட் உண்மையிலேயே அந்த கார்ல வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் தான். மீதி இருக்கிற 4 பேருமே கொஞ்சம் பே பண்ணிட்டு, உங்க கூட எங்கள கூட்டு போங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த கார்ல வந்தது. மீதி 4 பேரு ஜாயின் பண்ணிக்கிட்டவங்க தான். இப்போ அந்த டயர் வெடிச்சது தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த டயர மாத்தலாம்னு சொல்லிட்டு 2 பசங்க மட்டும் பின்னாடி இருக்கிற ஸ்டெப்னிய எடுத்து அந்த டயர மாத்துறாங்க. அப்போ அதுல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து அவ போன்ல சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறா. அப்போ இங்க நடந்த விஷயத்த அப்படியே போட்டோ எடுத்து சோசியல் மீடியால கூட போஸ்ட் பண்றா பாருங்க. இவ்வளவு பெரிய ரணகளத்திலயும் குதூகலம்ன்ற மாரி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அதுல எரிக்ன்ற ஒருத்தன் மட்டும் அந்த பக்கமா பாத்ரூம் போறதுக்காக இன்னொரு பக்கமா போயிடுறான். இப்போ 3 பொண்ணுங்க, ஒரு பையன் 4 பேருமே வந்து இந்த சைடா உட்கார்ந்துருக்காங்க. இன்னொருத்தன் மட்டும் டயர மாத்திட்டு இருக்கான். ஸோ டயர மாத்தும்போது அந்த டயர பார்த்தீங்கன்னா கழட்டுறான். கழண்டும்போது அந்த டயர்ல இருந்து ஒரு புல்லட் கீழ விழுகுது. அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிறான், இந்த டயர் வந்து சாதாரணமா பஞ்சர் ஆவல. யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா தான் பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டயர் உருண்டு போக ஆரம்பிக்குது. அத புடிக்கிறதுக்காக அந்த டாடுன்றவன் மட்டும் அத தொரத்திக்கிட்டே போறான். அப்புறம் இந்த பக்கமா டாடோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பார்த்தா, அந்த டயர் மாத்திட்டு இருந்தான்ல, அவனோட மண்டையில ஒரு பெரிய ஓட்ட விழுந்திருக்கு. யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவ தெரிஞ்சுக்கிட்டா. அடுத்த செகண்டே அவளையுமே யாரோ ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணும்போது அந்த கன்ல சைலன்சர் யூஸ் பண்றாங்க போல. அதனால இவங்களுக்கு சுத்தமா சவுண்டே கேட்கல. இவ ஹெல்ப்ன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே இவளோட உடம்பையும் சுட்டு அந்த இடத்திலேயே சாகடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த மத்தவங்க எல்லாருமே அரண்டு போய் அந்த இடத்துல நிக்கிறாங்க. யாரா அது இப்படி பண்றது அப்படின்ற மாரி. சுத்தி முத்தி யாருமே கண்ணுக்கு தெரியல. சோ இத ஷூட் பண்றவன் வந்து மரத்துக்கு மேல தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால எல்லாம் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க. அந்த பக்கமா எரிக் போயிருந்தான்ல, அவனுமே அங்க இருந்து ஓடி வரான். இந்த பக்கமா டாடு இருந்தான்ல, அவனும் ஓடி வரும்போது அவனோட ஷோல்டர்ல ஒரு புல்லட் இறங்கிடுது. ஆனாலும் எப்படியும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணி இந்த பக்கமா வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. எரிக் பையன் மட்டும் ஒரு வேருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ உயிரோட இருக்கிறது 2 பசங்க, 2 பொண்ணுங்க. இந்த வாட்டி அந்த கில்லரு சும்மா இல்லாம சைலன்சர கழட்டிட்டு சவுண்டோடயே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சைலன்சர் போட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னா, புல்லட் போற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே சைலன்சர கழட்டிட்டோம் அப்படின்னா, புல்லட் வந்து இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமா போகும். அதுக்காக அவன் அப்படி ஷூட் பண்ணும்போது, அந்த காரோட கதவையே உடைச்சிட்டு இவங்க பக்கமா அந்த புல்லட் வருது. யார்ரா இப்படி பண்றது அப்படின்ற மாரி இவங்க எல்லாரும் பயந்து போயிருக்கும்போது தான், கிரண் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு இந்த மாரி புல்லட்ஸ் பத்திலாம் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட அப்பா வந்து மிலிட்டரில இருந்திருக்காரு. ஸோ அதனால இந்த விஷயத்த எல்லாத்தையுமே இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாரி சைலன்சர் யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ அத கழட்டிட்டு யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சரி நமக்கு வேற வழியே இல்லையா? எப்படி தான் தப்பிக்கிறது? அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது தான் 911க்கு கால் பண்ணலாம்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த இடத்துல சிக்னல் கிடைக்காது. அப்பதான் அந்த பொண்ணு என்ன சொல்றா, நான் 3 அடி தள்ளி போகும்போது என் ஃபோன்ல சிக்னல் கிடைச்சது. ஸோ எப்படியாவது நம்ம ஃபோன 3 அடி தள்ளி போய் கால் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம டாடு பையன் ஒரு ஐடியா பண்றான். அவன்கிட்ட செல்ஃபி ஸ்டிக் இருக்கும். ஸோ அது மூலியமா அவனோட ஃபோன வாய்ஸ் ஆக்சஸ் பண்ற மாரி வச்சுட்டு அந்த செல்ஃபி ஸ்டிக்க 3 அடி தள்ளி வைக்கிறான். அப்போ வந்து கால் 911 அப்படின்ற மாரி சொல்றான். சொன்ன அடுத்த செகண்டே அவனோட ஃபோன் தெறிக்குது. அந்த பக்கமா கில்லர் அந்த ஃபோனையுமே ஷூட் பண்ணி நொறுக்கிடுறான். இப்போ அதுல இருந்த ஜோடின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த கில்லரு நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறனால தானே அவன் டார்கெட் பண்றான். இப்ப 4 பேரும் 4 பக்கமா ஓடுனோம் அப்படின்னா, அவன் கன்ஃப்யூஸ் ஆயிடுவான். நம்மள ஷூட் பண்ண முடியாது அப்படின்னுமா சொல்றான். ஆனா அதுக்கு கிரண் இல்ல அப்படிலாம் கிடையாது. அவன் நம்ம ஸ்பீடா வந்த காரோட டயரே கரெக்ட்டா குறிபார்த்து ஷூட் பண்ணியிருக்கானா, நம்மள ஷூட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்றான். அப்புறம் தான் டாடு அவன்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம கார விட்டு 3 அடி பின்னாடி தள்ளி போனோம்னாலே நமக்கு சிக்னல் கிடைக்குது. நம்மளால கால் பண்ண முடியல. அப்போ நம்ம கார அங்க தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளும் அங்க போய் கால் பண்ணிடலாம் அப்படின்னு மாரி சொல்றான். அதுக்கு கிரண் பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம கார கொண்டு போனோம் அப்படின்னா, உள்ள காரோட கீய போட்டு நியூட்ரல் பண்ணா மட்டும் தான் அந்த கார பின்னாடி தள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கார் ஒரு மேட்ல நின்னுட்டு இருக்கு. நியூட்ரல் போட்ட உடனே அது கீழ போக ஆரம்பிச்சுரும். ஸோ உடனே நியூட்ரல் போட்ட உடனே கீழ வந்து அந்த கார பின்னாடி தள்ளணும். அப்டின்னா மட்டும் தான் இவங்களால பின்னாடி பக்கமா 3 அடி தள்ளி போக முடியும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இது ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா டாடு வந்து இத நான் ட்ரை பண்றேன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு கீய எடுத்துட்டு காருக்குள்ள போறான்.
இப்போ அந்த கில்லரு நம்ம டாட பார்க்கக்கூடாதுல்ல. அந்த கில்லர திசை திருப்புறதுக்காக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமா ஒரு ஜெர்கின வெளிய வந்து கொண்டு வரா. அத பார்த்துட்டு கில்லர் கன்ஃப்யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அதே மாரி ஜோடி பொண்ணு இந்த பக்கமா அவ கேமரால கேப்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த கில்லர் எங்கருந்து ஷூட் பண்றான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோவும் உள்ள போயிட்டு கீய போட்டு கியர ஆன் பண்ணிடுறான். ஆனா அதுக்குள்ளயே அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிடுறான். வேற வழி இல்லன்ட்டு நம்ம ஹீரோவும் கீழ இறங்கி வர, இப்போ ஜோடியும் அவ ஃபோன்ல எடுத்திருந்த அந்த வீடியோவ வந்து பார்க்குறாங்க. அந்த கில்லர் எங்க இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது. அங்க ஒரு மரம் இருந்திருக்கும். அந்த மரத்தோட கிளைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு அவன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான், இந்த பக்கமா போயிட்டு டூல் பாக்ஸ் இருக்கும். அதை எடுத்துட்டு அவனோட கையில சேஃப்டிக்காக கட்டிக்கிறான். ஏன்னா அவன் மறுபடியும் கீய எடுத்துட்டு காருக்குள்ள போனான் அப்படின்னா அந்த கில்லர் ஷூட் பண்ணுவான்ல. ஸோ அதுல இருந்து தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து பண்றான். அப்படி பண்ணி அவன் கீய எடுத்துட்டு உள்ள போறான். அப்படி போயுமே நம்ம கில்லர் பார்த்தீங்கன்னா அவனோட கையிலேயே ஷூட் பண்ணிடுறான் கரெக்டா. ஸோ அதுல வலி தாங்க முடியாம இவன் மறுபடியும் கீழே வந்து விழுந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவங்க சம் இவன் இவன இவங்க சும்மா இல்லாம, அந்த கார மேல் நோக்கி தள்ளுறேன்னு சொல்லிட்டு தள்ள ட்ரை பண்றாங்க. டக்குன்னு அவங்க கைய விட்டுர்றாங்க. விட்டதுல அது பள்ளம் வேறல்ல, அந்த மேடுல அவங்க மேல் நோக்கி தள்ளிட்டு இருந்திருப்பாங்க. அத விட்ட உடனே டக்குன்னு அது கீழ சறுக்கிட்டு போக ஆரம்பிச்சிருது. இவங்களும் அத அப்படியே பின்னாடி தொரத்திக்கிட்டே ஓட, நம்ம டாடு ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவனுமே வந்து அந்த கார் கிட்ட வர ட்ரை பண்றான். வந்துட்டு இந்த கார நிப்பாட்ட ட்ரை பண்றான். ஆனா நிப்பாட்டவே முடியல. அந்த ஸ்டெப்னி மாட்டியிருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் லூஸா இருந்திருக்கும் போல. ஸோ அது வந்து கீழ விழுந்த உடனே அந்த கார் அப்படியே அந்த இடத்திலேயே விழுந்துருது. இப்போ இந்த கார் இந்த பக்கமா வந்ததுல, நம்ம ஜோடி பொண்ணு அந்த பக்கமா தனியா இருக்கா. அதாவது கார விட்டு வெளிய வந்திருக்கா. ஸோ இப்போ அந்த கில்லர் அவள ஷூட் பண்ணிருவான் அப்படின்ற மாரி தான் எல்லாரும் நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஷூட் பண்ணவே இல்ல. அப்புறம் தான் அந்த கிரண் பொண்ணுக்கு தெரியுது. அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீலோட் பண்ணிட்டு இருக்கான். "நீ சீக்கிரம் ஓடி வா" அப்படின்ற மாரி கத்துறா. இதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு ஜோடி இந்த பக்கமா ஓடி வர, நம்ம எரிக்கு அவன் இவ்ளோ நேரமா அந்த வேருக்கு பின்னாடி தானே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அவனுக்கும் இதான் சரியான நேரம். இவங்க கிட்ட வந்துரலான்னு சொல்லிட்டு ஓடி வரான். அந்த கில்லரு நம்ம ஜோடி பொண்ண சுடாம கரெக்ட்டா எரிக்கோட கால பார்த்து சுட்டுர்றான். ஸோ சுட்டதுல எரிக்கு கீழ வந்துர்றான். அவன வந்து கொல்லல. அவனோட கால மட்டும் ஷூட் பண்ணியிருக்கான். அதுல பிளட் ரொம்பவே ஊத்த ஆரம்பிக்குது. அப்போ கிரண் பார்த்தீங்கன்னா, "உன்னோட பெல்ட் எடுத்து கால்ல நல்லா இறுக்கமா கட்டிக்கோ. அப்பனா தான் பிளட் வந்து லீக்கேஜ் ஆகாது" அப்படின்ற மாரி சொல்றான். இவனுக்கு மட்டும் அடி கிடையாது. நம்ம ஹீரோ டாடுக்குமே அடிதான். அவன் கையிலயும் பலமா அடிபட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சுத்தியல் இருக்கும். ஸோ அத வந்து லைட்டர வச்சு ஹீட் பண்ணிட்டு, அந்த சுத்தியல அந்த ரத்தம் வர இடத்திலேயே வைக்கிறா. வலியில நம்ம ஹீரோ கத்த, அந்த ரத்தப்போக்குமே நின்னு போயிடுது. இப்போ வெயில் வேற அதிகமா அடிக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு தண்ணி தாகம் அடிக்குது. ஸோ காருக்குள்ள இருக்கிற தண்ணி எடுத்து ஆளாளுக்கு குடிச்சுக்கிட்டே தண்ணி தாகத்த தீர்த்துக்கிறாங்க. ஸோ அந்த பக்கமா ஏரிக்கு படுத்திருக்கான்ல, கால்ல அடிபட்டு. அவன் வந்து அந்த வெட்ட வெளியில தான் படுத்திருப்பான். அந்த கில்லர் இன்னும் அவன கொலை பண்ணாம விட்டுருக்கான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வாட்டர் பாட்டில தூக்கி போடுறாங்க. ஸோ அவனும் தண்ணிய குடிக்கலான்னு சொல்லி எடுக்குறான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அந்த கில்லரு அவன தண்ணி கூட குடிக்க விடாம அவன் கையவே ஷூட் பண்ணிடுறான். அவனோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவன் வந்து எப்படியாவது என்ன கொன்னுடுறான். இந்த நிலைமை வேணாம் அப்படின்ற மாரி கத்துறான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய அந்த கில்லர் வந்து அவனுக்கு வச்சிருக்கான். இப்போ டாட் இருக்கான்ல, ஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பக்கமா செத்து போய் கிடப்பா. ஸோ அவள வந்து அந்த கில்லர் கொன்றுப்பான். ஸோ அவளோட பாடிய பார்த்தீங்கன்னா, அங்க வர காக்கா, கழுகெல்லாம் வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். இத பார்த்த டாடு, என் கேர்ள் ஃப்ரெண்டே என் காதலியே அங்க செத்துட்டா. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன அப்படின்ற மாரி நான் அவகிட்டயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுறான். ஆனா அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா, அவன ஷூட் பண்ணவே இல்ல. "ஏய் எப்புட்றா?" அப்படின்ற மாரி தான் இருக்கும். இவனும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு அழ ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த நேரம் அவங்கள நோக்கி ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அத பார்த்தோனே இவனுக்கும் சந்தோஷமாயிடுது. எப்படியாவது உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அந்த கில்லர் இவன் எப்போ உயிர் வாழணும்னு நெனச்சானோ, அந்த செகண்டே அவன ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். இப்போ இவனோட கதையும் முடிஞ்சுச்சா, மீதி இருக்கிறது இந்த 3 பேர் தான். எரிக் அந்த பக்கம் பாதி பொணமா கிடக்கான். இந்த பக்கம் இந்த 2 பொண்ணுங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கமா ஒரு கார் வந்துட்டு இருந்ததுல, அந்த கார்ல ஒரு அம்மா, அப்பா, ஒரு சின்ன பொண்ணு 3 பேரும் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு இவங்க இங்கெல்லாம் இருக்கிறது பார்த்துடுறாங்க. ஸோ அடுத்த செகண்டே அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா, ஓட்டிட்டு இருந்த அந்த லேடியோட கையிலேயே ஷூட் பண்ணிடுறான். ஸோ அதுல அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பக்கமா கவுந்து விழுந்துருது. இவங்க 3 பேருக்கும் பலமா அடிபட்டுருது. அந்த லேடி பார்த்தீங்கன்னா, அந்த காருக்குள்ள இருந்து வெளிய எந்திரிச்சு நடந்து வராங்க. இவங்க இங்க இருந்துட்டு வெளிய வராதீங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாரி கத்துறாங்க. ஆனாலுமே அவங்க வெளிய வந்த உடனே அந்த கில்லர் அவங்கள பார்த்து ஷூட் பண்ண, அவங்க அந்த இடத்துல செத்து போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணுக்குமே அடிபட்டுருக்கும். ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ண தூக்கிட்டு இந்த பக்கமா ஓரமா அந்த காருக்கு பின்னாடி போய் ஒளிய வச்சுக்கிறாரு. இவங்களுக்கு தான் தெரியுமே, ஸோ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஃபோன்ல சிக்னல் கிடைக்கும்னு. ஸோ அதனால இங்க இருந்தே அவங்க அப்பா அந்த சின்ன பொண்ணோட அப்பா கிட்ட சிக்னல் குடுக்குறாங்க. 911க்கு கால் பண்ணி எப்படியாவது கூப்பிடுங்க அப்படின்ற மாரி. அவருமே கால் பண்ண போறாரு. அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணோட அப்பாவ எப்படியாவது ஷூட் பண்ணணும்னு சொல்லி எல்லா ஆங்கிலயுமே ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு எந்த ஆங்கிலுமே கிடைக்கல.
இப்போ அந்த ஆளோட கார்ல இருந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் லீக் ஆகிட்டு இருக்கும். அந்த கில்லரும் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல பார்த்து ஷூட் பண்றதுக்காக போறான். இத கவனிச்ச கீரனும் கத்துறா. இந்த மாரி அவங்கள அந்த பக்கமா இந்த பக்கமா ஓடி வந்துருங்க அப்படின்ற மாரி கத்த. அப்போ ஜோடி பார்த்தீங்கன்னா, அவளோட வாய மூடிட்டு, "நீ இப்படி கத்தாத. அவர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. நீ கத்துன உடனே அவரு ஏதாவது மாத்தி இங்க ஓடி வந்துற போறாரு. போலீஸ் கால வந்து அவரு கட் பண்ணிற போறாரு" அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா, அந்த ஷூட்டரு அவன் வெயிட் பண்ணாம அந்த பெட்ரோல பார்த்து ஷூட் பண்ண உடனே அந்த காரு வெடிச்சு சிதறுது. அந்த அப்பாவும் பார்த்தீங்கன்னா, எரிஞ்சு போய் இந்த பக்கமா வந்து விழுந்துடுறாரு. அவரு போலீஸ்க்கு கால் பண்ணாரா இல்லையான்றது இவங்களுக்கு இன்னும் தெரியல. ஸோ அங்க உயிரோட இருக்குது அந்த சின்ன பொண்ணு மட்டும் தான். ஸோ அவளையாவது எப்படியாவது காப்பாத்தணும்னு நெனச்சா, அவளோட தலையிலயுமே சுட்டு அந்த இடத்திலேயே கொலை பண்ணிடுறான் அந்த கில்லர். இப்போ மறுபடியும் அந்த 2 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அன்னைக்கு நைட்டுமே ஆயிடுது. இப்பயாவது நம்ம தப்பிச்சு போலாம் அப்படின்றதுக்காக ஒரு பிளான பண்றாங்க. அதாவது இவங்களோட காரோட சீட்ட வந்து கிழிச்சு, அந்த சீட்ட வந்து இவங்க வச்சிருந்த லைட்டர் மூலியமா எரிய வைக்கிறாங்க. ஸோ அதுல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும்ல, புகை வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த புகையில அந்த கில்லருக்கு கண்ணு தெரியாது. அப்படியே நம்ம ஓடி போயிரலாம் அப்படின்ற மாரி ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கும்போது, அந்த நேரம் போலீஸ்காரங்க அங்க வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஜீப் வருது. இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணோட அப்பா தான் வந்து கால் பண்ணி போலீஸ வர வச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ இவங்க 2 பேரும் இங்கேருந்து கத்த, அந்த போலீஸ் ஜீப்ல மொத்தமா 4 போலீஸ் வந்திருப்பாங்க. ஒரு போலீஸ் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருப்பார்ல, அவரோட ஷோல்டர்லயே கரெக்ட்டா அந்த கில்லர் வந்து ஷூட் பண்ணிடுறான். ஸோ அதனால அவரால ஓட்ட முடியல. மேல 2 பேர் வந்து கன் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கார் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா இந்த பக்கமா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கில்லருமே அவங்கள ஷூட் பண்றதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்ற மாரி நம்ம கிரண் வந்து சொல்றான். ஸோ என் கூட வந்துரு. நம்ம 2 பேரும் ஓடி போயிரலாம். அவன் நம்மள ஷூட் பண்ண மாட்டான் அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா ஜோடி பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்க. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மட்டும் இந்த பக்கமா ஓடி போறா. ஆனா கரெக்ட்டா கில்லரு அந்த இடத்திலேயே அவள சுட்டு கொலை பண்ணிடுறா. இப்போ உயிரோட இருக்குது ஜோடி மட்டும் தான். ஜோடியும் இந்த 4 போலீஸும். அந்த 4 போலீஸ்லயுமே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துடுறாரு. ஸோ அவரையுமே வந்து சுட்டு கொலை பண்ணிடுறான். இப்போ அந்த 3 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க ஜீப்பு நேரா வந்து இவங்களோட கார்ல வந்து மோதிட்டு நிக்குது. இப்போ நம்ம ஜோடியும் இந்த பக்கமா வந்துட்டு, அந்த போலீஸ் கிட்ட அந்த கில்லர் அந்த மரத்துக்கு மேல தான் இருக்கான் அப்படின்ற மாரி காட்டிக் குடுக்குறான். இவங்களும் அந்த மரத்த நோக்கி ஷூட் பண்றாங்க. ஆனா ஒரு புல்லட் கூட அந்த கில்லர் மேல படவே இல்ல. ஆனா அந்த கில்லர் மட்டும் கரெக்ட்டா இவங்கள பார்த்து சுட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த போலீஸ்காரங்களும் செத்து போக மீதி இருக்கிறது ஜோடி மட்டும் தான். இப்போ அந்த போலீஸ் ஜீப்பையும் எடுத்துட்டு அவ நேரா அந்த மரத்த நோக்கி ஓட்டிட்டு வேகமா போயிட்டு இருக்கா. அவளோட ஷோல்டர்லயுமே அந்த கில்லர் ஷூட் பண்ணிடுறான். ஆனாலுமே அதை பொருட்படுத்தாம அவ நேரா போயிட்டு அந்த மரத்துல போய் மோதிடுறா. ஸோ கீழே இறங்குறா பாருங்க. அந்த கில்லருமே இந்த கார் மோதுனா அந்த எஃபெக்ட்ல அவனும் கீழே தொங்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கயிறுல கட்டி வச்சிருப்பான் போல அவன் உடம்ப. ஸோ அதனால அந்த கயிறை வந்து கத்திய வச்சு அறுத்துட்டு இருக்கான். இதே நேரம் நம்ம ஜோடியும் கையில கண்ணை எடுத்துட்டு அவனை ஷூட் பண்றதுக்காக போறா. அவனும் கீழே விழுக அவனை பார்த்து பட்டு பட்டுன்னு கண்ணை எடுத்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல சாகடிச்சிடறான். அவ்வளவுதான், அவனோட கதையும் முடிஞ்சு போச்சு. இப்போ அவனோட கண்ணை எடுத்து பார்த்தா அதுல பல பேரோட ரத்தம் இருக்கு. இப்படிதான் இவன் இந்த பக்கமா வர எல்லாரையுமே கொலை பண்ணியிருக்கான் போல. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சோடனே அந்த கன் எடுத்து செத்து போன அவனை மறுபடியும் அடிக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த கன்னு ட்ரிகர் ஆகி அவளோட கழுத்திலே பட்டு அந்த இடத்துல அவளும் செத்து போயிடுறான். ஸோ மொத்தத்துல இந்த படத்துல எல்லாருமே செத்துடுறாங்க. ஸோ இதோட இந்த படமும் முடியுது. என்னடா அது யாருமே தப்பிக்கலையா, அப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு பரபரப்புலேயே வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் மூவியாவே இருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்துல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.